ஹலோ கீழேருந்து அடிப்பேல். இப்போ ராஜ்கிரண் மாதிரி அக்ஷய் சாப்பிட்டு காமிக்க போறா. ஹலோ இப்படி இன்ட்ரோ கொடுத்தா யார் வீடியோ கொடுவா? ஹலோ ஹாய் கைஸ். ஐ சொல்லு. நீ சொல்ற மாதிரிலாம் நான் சொல்ல முடியாது. ஹாய் கைஸ். ஹாய் கைஸ். ஹாய் கைஸ். இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, எங்கடி கடை போடு, கடை போடு அங்கே இருக்கா கடை பேர் பார்க்க மாட்டா. அதை பார்த்து பிட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். கிராண்டை வந்து கிரேட்டர் சொல்லிட்டேன். கிராண்ட் கேரளா ரெசோர்ட்டோ அப்படின்னு வந்திருக்கோம். ரெசோர்ட்டோ REST1 இது ரெசோர்ட்டோ ரெஸ்டோ. இதெல்லாம் எடிட்ல போயிடணும்னு சொல்லிட்டேன். மைக் எடுத்து பக்கத்துல வச்சுங்க. என் வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா, என் வாய்ஸ் இனிமையா இருக்கும், அது வேற விஷயம். அவங்களுக்காக நானே ஸ்கிப் பண்ணுறேன். அவங்களே மியூட் பண்ணிடுவாங்க. ஸோ நாங்கள் வந்து கிராண்ட் கேரளா ரெஸ்டோக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து ஏன் வந்திருக்கோம் அப்படின்னா, பால் பரோட்டாக்காக வந்திருக்கோம். பால் பரோட்டாலாம் நான் காலேஜ் படிக்கும் போது ட்ரெண்ட் ஆனது கைஸ், பால் பரோட்டான்ட்டு. சரி நாங்கள் 2 பேரும் ரெஸ்டாரண்ட் தேடினோம், சாப்பிட போகணுமே அப்படின்ட்டு. சரி என்னடா தேடுறது அப்படின்னா, இவளுக்கு தான் சிக்கிச்சு பால் பரோட்டா அப்படின்ட்டு. எவ்வளோ நேரம் அப்படியே அமைதியாக இருக்க போறீங்க? இல்லை நீங்கள் பேசும்போது நான் அப்படியே நடுவில் இன்டர்வியூ, அதனால் அதுக்கு வந்தோம். இன்னும் நீங்கள் வாங்க. என்னடா அதான் எப்போ நீ பேச போகிறேன்றது கேட்டேன். சரி கைஸ், ஆக்சுவலி உள்ளே வந்து பார்த்தா அவர் அப்படியே மலையாளத்திலே பேசுகிறாரு. அப்படியே இப்போ வரும், இப்போ இந்த பரா அப்படின்னு. இல்லை அவரை வந்து தமிழ் வந்து அவ்வளோ பேசல போல இருக்கு. பட் ஆனால் ஒரு இந்த சிஎம் ஞாபகம் ஜோக்லாம் ஞாபகம் மறந்து போச்சு. விவேக் ஜோக் ஞாபகம் இல்லை, வேற என்ன வேற சொல்றது, உனக்கு ஜோக்கே தரல. சரி எனிவே கைஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு செட்டப்பில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன் விட்டு வெளில போகிறீங்க. என்னை அவாய்ட் பண்ணுற, கட் பண்ணிடுவாரு. அங்கே மொட்டை மாடியில் அவர் உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்காரு. அங்கே பேர் கொசு கடிக்குது கைஸ், இப்படி அடிச்சுட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்காரு. அவரெல்லாம் காட்ட முடியாது, ஏன்னா சட்டெல்லாம் உட்காந்துருக்காரு. எனிவே கைஸ், ஒரு வீடு செட்டப்பில் இங்கே வந்து ஒரு ஹோட்டல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வீடா என்னன்னு தெரியல, அதெல்லாம் கேட்க போகிறது கிடையாது, பிகாஸ் அது அவங்க பர்சனல். எனிவே இங்கே வந்து ஃபேமஸானது வந்து பால் பரோட்டா அப்படின்ட்டு ஒரு ஃபேமஸான ஒரு இது நான் பார்த்ததில்ல, ஃபேமஸாலாம் எனக்கு தெரியாது. எனிவே நம்ம ஓணம் வரப்போகுது. சரி எனிவே நாங்கள் அப்படியே மலையாளமும் கற்றுக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். மலையாளம் நன்னாயிட்டு அறியும், உனக்கு தான் அறியாது, கொஞ்சம் திணற மாதிரி இருக்கு. இல்லை நன்னாயிட்டா அறியும். என்ன பறையணும் உனக்கு? 1 2 3 எல்லாம் பறையும். இவட வரும், அவட போ, இல்ல தெரியும் எனக்கு. நான் ஒரு மலையாளி. எங்க அண்ணா கிட்ட போயிட்டு நான் போயிட்டு எந்த ஆயோ அப்படின்னா என்ன ஆய் வருது அப்படின்னு. ஸோ நாங்கள் எனக்கு நல்லா தெரியும், மலையாளம் சூப்பராக தெரியும். எங்கள் அம்மா வந்து இல்லை எங்கள் அம்மா வந்து அந்த விக்ரமில் ஏஜென்ட் டீனா அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டி நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து கேரளா போயிருந்தாங்க. கேரளாவில் தானே பீச் இருக்குது, கோயம்புத்தூரில் இல்லை. அதனால் ட்ராவல் பண்ணி இப்படி போயிருக்கிறோம். அப்போ வந்து போலீஸோ யாரோ நிறுத்தி கேட்குறாங்க. என்ன கேட்டாங்கன்னா, எவ்வளோ நேரத்தில் வருவீங்க, அதுக்கேற்ற மாதிரி டோக்கன் போடணுன்றதுக்காக அவர் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து இன்னும் ஒரு 1/2 ஹவரில் வரும், 1 ஹவரில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எங்கள் அம்மா இப்படி என்ன இப்படி கொஞ்சம் இப்படி டிரைவர் சீட்லேருந்து என்னை இப்படி புஷ் பண்ணி இப்படி வெளில வந்து இப்படி பேசினாங்க. உங்களுக்கு மலையாளம் தெரியுமாம்மா? ஆனால் எனக்கு நல்லா தெரியுமே. நான் அப்புறம் அம்மா பேச்சு பேசுகிறேன். அம்மாவுக்கு மலையாளம் தெரியும்னு எங்களுக்கு அப்போ தான் தெரியும். எங்கள் அக்காவுக்கு மலையாளம் தெரியும். மலையாள படம் பார்த்து நாங்கள் வந்து மலையாளம் பாட்டி செம்ம ஃப்ளூயண்ட்டாக பேசுவாங்க கோயம்புத்தூரில். நல்லா தெரியும் அவங்களுக்கு. சரி ஓகே. வேணாமா சரி ஓகே. சிக்கன் கிரேவி, சிக்கன் ரோஸ்ட்டு, கப்பா, சம்மந்தி, ஊறுகாய், ரைஸ், பழம். ரைஸ் அல்ல, அது சோறு. இது வந்து பால் பரோட்டா. இது வந்து அப்படியே சாப்பிட சொன்னார், மேலோட்டமாக அப்படியே சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு காட்டுறோம் ரைஸ். இப்போ ராஜ்கிரண் மாதிரி அக்ஷய் சாப்பிட்டு காமிக்க போகிறா. ராஜ்கிரண் சாப்பிட சூப்பராக இருக்கும். ஆமாம் கைஸ், சிக்கன் பீஸ் எடுத்து கடிப்பாக இருப்பார். ப்ரான் கைஸ், இது என்ஜாய். சூப்பராங்கடி.
இந்த கண்ணெல்லாம் விரியுது உனக்கு கைஸ் வேற லெவல் இருக்கு கைஸ். நான் நாக் அவுட் பண்ணிட்டு இருக்கேன் கைஸ். அவ்வளோ செம்மையாக இருக்குது கைஸ். என்னன்னா ஸ்வீட்டு 10 on 10 10 on 10 10 on 10. ஸ்வீட்டு காரம் எல்லாமே இருக்கு இல்லை இல்லை நீ சீரியஸாக சொல்கிறேன், இப்படி ஒரு டிஷ்ஷு சாப்பிட்றவே மாட்டீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் பால் ரைஸ் லிட்டலி உருண்டு உருண்டு வெளில வரங்க, உருண்டு உருண்டு இருந்தாலும் நல்லா இருந்தது. நல்லா அம்மா லைட் அடிக்கிறேன் கீழேருந்து அடிப்பே இல்லை. ஓகேவா, லிட்டலி அவ்வளோ நல்லா இருந்தது கைஸ். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது. நாங்கள் கூகுள் ரிவ்யூ கொடுத்தோம். நாங்கள் கூகுள் ரிவ்யூஸ்லாம் கொடுத்துருக்கோம். நாங்கள் வந்து 5 out of 5 கூகுள் ரிவ்யூ கொடுத்துருக்கோம். ரொம்ப நல்லா இருந்தது, வேற லெவலில் இருக்குது. ஆக்சுவலி அவர் என்ன சொன்னாருன்னா செப்டம்பரில் வந்தாவா, செப்டம்பரில் வந்தா இங்க ஆம்பியன்ஸ் வேற மாதிரி ஆயிரும். அவர் ஃபுல்லா செட் பண்ணி கேரளா செட்டப்ல வந்துரும். கேரளா செட்டப்ல செட் பண்ணி அவர் வந்து வெளியில டீ கடை போட்டுருவாராம், உள்ள ஏசி ஹால் ஓபன் பண்ணிடுவாங்களாம். அப்புறம் உள்ளே வெளியிலயும் ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒரு கேரளா வைப் பக்காவா இருக்கும். ஃபுல்லா செட் பண்றாங்க. ஸோ செப்டம்பர்ல அது வந்து கவர் பண்ணுவோம். எஸ், ஆக்சுவலி சட்டி சோறு வந்து எவ்வளோ 280, பால் பரோட்டா 400. எங்களுக்கு வந்து 680 ஆச்சு. எஸ், 2 ஐட்டம்ஸ். ஏன் இவ்வளோ ப்ரைஸாக இருக்குன்னா சட்டி சோறில் ஒரு ஐட்டம் இல்லை கைஸ், 5 ஐட்டம் இருக்குது. பால் பரோட்டாலையும் ஒரு ஐட்டம் இல்லை, நிறைய ஐட்டம் இருக்குது அதில். அண்ட் அந்த ஒரு டிஷ் வாங்கினாலே, பால் பரோட்டா ஒரு டிஷ் வாங்கினாலே 2 பேர் சாப்பிடலாம். 2 பேர் சாப்பிடலாம். அவ்வளோ குவான்டிட்டி. சட்டி சோறு வந்து 3 பேர் சாப்பிடலாம். ஆமாம், சாப்பாடு வந்து அவ்வளோ பெருசாக இருக்குல்ல. கேரளா ரைஸில் நல்லா குண்டு குண்டாக நல்லா சூப்பராக இருந்தது. பால் பரோட்டானா 2 பேர் சாப்பிட்லாம். இந்த சட்டி சோறுனா 2 பேர் 3 பேர் அளவுக்கு சாப்பிடலாம். 3 பேருன்றது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், ஆனால் 2 பேர் பர்ஃபெக்டாக சாப்பிட்லாம். இந்த மாதிரி இருந்தது. நாங்கள் பால் பரோட்டா முதல்ல சாப்பிட்டாலும் சட்டி சோறு கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் கேரளா பீப்புள்ஸ் வந்துட்டு உங்களால் ரெட் அலர்ட்னால ஊருக்கு போக முடியல, இங்கே வந்துடுறேன். நாங்கள் அவர்கிட்ட ஜென்ரல் நாலேஜ் தான் சொல்கிறோம். சரி, ஓகே கைஸ். மீட் கைஸ் இன் நெக்ஸ்ட் vlog. நைஸ் vlog. பை இப்படியே இன்ட்ரோ கொடுப்பேன். கொஞ்சம் கேரளா பீப்புள் மாதிரி கொடுக்குறேன். ஆமா, கேரளா இன்ட்ரோ அப்படியே மேலே போயிடலாம் வேணுஷே. நீ என்ன பண்ணி இப்படி கை வலிக்குதுங்க. பை கைஸ். In next vlog. Nice vlog. Bye guys. Bye. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.